ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேனல் வ்ளாகி யோகி. இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் நடந்த ஜஸ்ட் ரேண்டமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். நான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னடா வானத்தவே பார்த்துட்ருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம். அது எப்படி சொல்கிறது, வானத்தை ஒரு சுல் மாதிரி இருந்துச்சு. மேகம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அப்படி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அது பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் மாடிக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி கீழே போய் தம்பியன்னா யோகியை குளிக்க வச்சுட்டு திரும்பி மாடிக்கு வந்துட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். அவர் ஒர்க்குக்கு போயிருந்தார். ஒரு 3 ஹார்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன, மாடியில் 3 பேர் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். நாங்கள் அப்போ தான் கொஞ்சம் டைமே கிடைக்கும் எங்களுக்கு பேசுகிறதுக்கு. அப்போ யோகி விட மாட்டார், நடுவில் வந்துக்கிட்டே தான் இருப்பார். என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம அதை தான் பார்க்குறோம். நேற்று நைட்டே வந்துருச்சு. அவசரம்தாங்க நேற்றே பிரிச்சுட்டோம். வீடியோக்காக வச்சுருக்கோமே நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, ஓப்பன் பண்ண பேச்சு நம்ம காமிச்சிடலாமே அப்படின்னு தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. தூங்கிட்டு இருந்தார் யோகி. சரி, அவர் தூங்கிட்டு இருக்கும்போதே பண்ணிடலான்னு நினச்சேன். கரெக்டாக முழிச்சிட்டாரு. நான் திறக்கிறேன், அவர் முழிச்சிட்டாரு. என்னது வாயில கூட இந்த மாதிரி சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் இன்னும் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தான் இருக்குது. இன்னும் சாப்பிடவே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோக்கு ஒரு ஸ்வீட் பர்சன் கிடையாது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வேணால் ஸ்வீட் பிடிக்கும். ஆனால் அவரும் இன்னும் சாப்பிடாம வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காயின் சாக்லேட். அப்புறம் இது பேர் நாங்கள் பூஸ்ட் மிட்டாய்ன்னு தான் சொல்லுவோம். கடுக்கு மிட்டாய், பூஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அது என்னமோ இதை சாப்பிட்டா பூஸ்ட் எங்களுக்கு வர மாதிரி சின்ன வயசுலேருந்து பூஸ்ட் மிட்டாய்னே சொல்லி பழகிடுச்சு. அண்ட் இதில் தான் அந்த நான் மிச்ச சாக்லேட், பிளாக் அண்ட் ஒயிட் எல்லா சாக்லேட்டுமே இதில் தான் போட்டு வச்சுருந்தேன். நேற்றே வந்துச்சுன்னு சொன்னேன்ல, சரி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடலாம் சொல்லிட்டு நான் இந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருந்தேன். மொத்தமாக இங்கே தான் எடுத்து வச்சிடறேன். பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லையே வாங்கி நம்மளுக்கு அங்கேருந்தே பார்சல் வச்சு விட்டாங்க. கரெக்டாக நம்ம எங்கள் வீட்டுக்கு சார் பார்த்திங்கன்னா 3 டேஸ் ஆயிடுச்சு. நானுமே கூட மெல்ட் ஆயிருமோன்னு நினச்சி பயந்தும், ஆனால் மெல்ட் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. கவர் சாப்பிடக்கூடாது, துப்பு துப்பு. யாரது? யோகியா? தொட்டு பார்க்குறீங்களா? என்ன பண்ண போறீங்க? இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி ஒரு 3 மணிக்கு மேலே சரி எடுப்போமே, விலாக் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நானும் குளிச்சுட்டு தம்பி குளிக்க வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டேன். அவரை சாப்பிட வச்சு தூங்க வச்சாச்சு. ஈவினிங்காக பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தை ஊற வச்சுட்ருந்தேன். நம்ம இப்போ உங்களுக்கு உளுந்தங்கஞ்சி செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உளுந்தை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணலாம். ரொம்பவே ஈஸி உளுந்தங்கஞ்சி பண்ணுறது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட்டு. யோகியுமே பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு க்யூட் ரியாக்ஷன்லாம் பாருங்களேன். தூக்கி போடக்கூடாது.
போட்டுருக்குற? நான் எடுத்து வைக்க எதிர்கதி போட்டுருக்கேன். 2, 3. யோகி பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி சவுண்டுக்கும் விசில் சவுண்டுக்கும் ஃபஸ்ட்லாம் அழுகுவார். நாங்கள் என்ன பண்ணுவோம், அழுகும்போது அவரை வந்து தூக்கிட்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருப்போம். மிக்ஸி அரைக்கும் போது சரி, ஒரு இப்போ குக்கரில் விசில் வரப்போகுது அப்படின்னா நாங்கள் அவரை தூக்கிட்டு வந்து பக்கத்தில் நின்றுப்போம். அவர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அழுதார், பக்கத்தில் நிற்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அழுதார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சுத்தமாக பயம் போயிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி அடிக்கும்போது என்ன பண்ணுவார்னா, அவரும் வந்து கையை வச்சுப்பார். நீ வந்து என் கையை கூட எடுத்து விட்டு அவரோட கையை வந்து வச்சுப்பார். Yes. No. 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 அண்ட் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 115 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொன்று வந்து என்னோடய தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பார்க்குறீங்கல்ல. அண்ட் உளுந்தங்கஞ்சியோட டேஸ்ட் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிஸோ இல்லை நம்ம உமன்ஸே வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. யோகிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. போலாமா? போட்டுக்கு போலாம். ட்ரெஸ் போட்டு போலாம். போடு சூப்பர் நட்டோஸ் இது. யாருக்கு இது? ஆமா, இங்க போகச்சே. எங்கடா காணா? இப்படி கண்ட விட்டா நான் டவுஸ் வைக்கிறேன். கண்ணம்மா சதமுல அடிக்க கண்ணம்மா ஆறாது. எத்தனை வருஷம் வச்சு 2023 போனோம். சேர்ந்து போனோம். 2 வருடங்கள் கழித்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மூவிக்கு போறோம் சேர்ந்து ஃபேமிலியா. ஆமா ஃபேமிலியா போறோம். எஸ், யோகியோட அது எனக்கு பிடிச்ச ஹீரோ, எனக்கு பிடிச்ச டைரக்டர் யோகி. படத்துக்கு போறோம். ஹாய் சொல்லு, பை சொல்லு எல்லாத்துக்கும். படத்துக்கு போறோம். எங்க அப்பா அம்மாவை செதற விடுறோம். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மூவி போகணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்து சில பல காரணங்களால் போக முடியல. ஸோ அடுத்தது என்ன படம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது மதராசி வந்துச்சு. சரி ஓகே, மதராசியே போகலாம். அது இல்லாமல் என்னோடய ஃபேவரட் ஹீரோ வரையா, நான் நோ சொல்லவே மாட்டேன்ல, அதனால் கண்டிப்பாக போகலான்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு. போன வருஷம் என்னோடய தங்கச்சியும் தம்பி இங்கே வந்திருந்தாங்க. 2024 மார்ச். அப்போ தான் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக மூவி பார்த்தது. அதாவது அப்போ தான் வந்து யோகி என்னோடய ஸ்டொமக்கில் இருந்தார். பாண்டிச்சேரி போய் அங்கே மாலில் வந்து கிங் காங் vs கொரில்லா 3D மூவி இருக்குல்ல, அதை தான் பார்த்தோம். அண்ட் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க தேட்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 3/4 மணி நேரம் அவ்வளோதான் வந்து ட்ராவல் இருக்கும். ஸோ அதனால் பைக்லேயே போகலாம். யோகிக்கு வந்து பைக்கில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். காரில் போகிறதுனாலே இப்போ வந்து எங்களால் சமாளிக்க முடியல. இங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு போகிறேங்கிறாரு. பைக்குனா கொஞ்சம் நேரம் அமைதியாக வச்சு உட்காந்து வர்றாரே சொல்லுங்கள், பைக்கிலேயே போட்டோம். ஆனால் என்ன ஒன்று வெயில் தாங்க, சரியான வெயில் அடிச்சிச்சு. நாங்கள் கிளம்பும் போது கொஞ்சமாச்சும் மேகம் இருந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் போகிற வழியெல்லாம் என்னால் வெயிலில் தாங்க முடியல. என்னால் தாங்க முடியல. யோகி எப்படி தான் உட்காந்து வரணும்னு இருந்துச்சு. அது வேறு என்கிட்ட வரமாட்டார். முன்னாடி அவங்க அப்பா கிட்ட தான் உட்காருவேன்னு உட்காந்து வருவார். 2:30க்கு தான் பார்த்திங்கன்னா மூவி டைம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ் டைம் இருந்துச்சுன்னா, ஏன்னா இங்கேருந்து முன்னாடியே கிளம்பிட்டோம். சரி ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாமே சொல்லிட்டு எப்பவுமே குடிக்கிற கடைக்கு போனோம். ஆனால் அன்றைக்கி அந்த கடை க்ளோஸ். இந்த கடையை வந்து ஒரு ரவுண்ட் அடித்து தான் வந்து கண்டுபிடிச்சோம்.
அண்ட் கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கரெக்டாக இங்கேருந்து தேட்டருக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. போய் சேர்ந்தோம். ஆனால் அங்கேயுமே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் விடுவேனா அந்த கேப்பையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் படம் பார்க்கும்போது யோகி வந்து கோஆப்ரேட் பண்ணாரா இல்லையா அப்படின்னா, கோஆப்ரேட் பண்ணார். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார். அப்பயும் என்கிட்ட வரமாட்டார். அது முழுக்க முழுக்க அவங்க அப்பா பையன் தான் யோகி வந்து. அவங்க அப்பா இல்லைன்னா மட்டும் தான் என்னை தொலைவார். அவங்க அப்பா இருந்தாருன்னா முழுக்க முழுக்க அவங்க அப்பாவே தான். என்கிட்ட வரவே இல்லை. முழுசாக அவங்க அப்பா தான் வச்சு பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இடையில மட்டும் தூங்கினார். அப்போ மட்டும் நான் வச்சுப்பேன். தூங்கும்போது மட்டும் என்னை தேடுவார். நான் இன்னும் ஃபீட் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ அதனால் என்னை வந்து அப்போ மட்டும் தான் தேடுவார். நாங்கள் முழுசாவே படம் பார்த்துட்டோம். எண்டிங் சீன் மட்டும்தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்க்க முடியல. அந்த சமயத்தில் மட்டும் யோகி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. வெளியே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் கன் சவுண்டு, அந்த பாம்பு வெடிக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்களா, அந்த சவுண்ட் மட்டும் யோகினால் தாங்க முடியல. போயே ஆகணும்னு ஆயிடுச்சு. அதனால் அப்போ மட்டும் தான் லாஸ்ட்டாக தான் அது வெளியே போனாங்க. அண்ட் மூவி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் போய் தேட்டரில் வாட்ச் பண்ணுறதுனாலும் வாட்ச் பண்ணலாம். ஸோ படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு குட்டியாக ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு திரும்பி நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நிலா எங்க? நிலா காணோம். எங்க இருக்கு? நிலா இருக்கா? எப்படி கண்டுபிடிச்ச? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெட் மூன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு போனால் நாங்கள் எங்களால் பார்க்க முடியலன்னா நாங்கள் திரும்பி கீழே இறங்கி வந்து தூங்க வந்துட்டோம். நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ இந்த வீடியோட எண்டுக்குமே வந்தாச்சு. லாஸ்ட் வரைக்கும் யாராச்சும் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு நம்ம ஒரு சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.